ஹாய் நண்பர்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் லலிதா தேவசேட்டை. வாங்க நண்பர்களே, நம்ம வந்துட்டு ஈஸியாக சிம்பிளான ரசம் வந்து எப்படி தயாரிக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பேசிக்காக நம்ம வந்து வெயில் காலத்தில் தான் எங்கள் தொழில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் குளிர்காலத்தையும் இந்த மாதிரி மழை காலத்துலையும் ரொம்ப ரசித்து பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் எங்களோட வேலை. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து ஸ்பான்சர் பண்ணுறவங்க பைமோட்டே ஆன்லைன் ஷாப்பிங் ஃப்ரெண்ட்ஸ். இதோட வீடியோ லிங்க் வந்துட்டு நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக போய் நீங்கள் அந்த ஆப் லிங்க்கை செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சிம்பிளாக வந்து வீட்டிலேயே ரசம் எப்படி தயார் பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு அதில் வந்துட்டு கடுகு, ஜீரகம், அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு பூண்டு இடித்து வச்ச பூண்டு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கறிவேப்பிலை, அதுக்கப்புறம் வந்துட்டு வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெந்தயம் வந்துட்டு எல்லா டைஜஷனுக்கு, நம்மளுக்கு வயிறு ப்ராப்ளம்க்கு நல்லது. அதனால் நம்ம வந்துட்டு வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். நம்ம வந்துட்டு கொஞ்சம் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பொரிஞ்சு வந்ததும் வெந்தயம் வந்து லைட்டாக கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா நம்ம மிளகாத்தூள் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன், அப்புறமா பெருங்காயத்தூள் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் ரசம் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் வந்துட்டு காஞ்ச மிளகாவே போடலாம். ஆனால் அது டேஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு சரியாக கிடைக்காது. அதனால் நான் வந்துட்டு சில்லி பவுடர் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அது மேலே தூவி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இது நல்லா வேக வந்து பண்ணலாம். இது ஆனால் கொதி வந்துட்டு நிறைய விடக்கூடாது. ரசம் வந்து நிறைய கொதிக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கொதி வந்ததும் அப்படியே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தான் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி கொதி வந்துச்சு. இப்போ நம்ம கொதிக்க விட்டதும் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கொதி வந்துச்சு. இப்போ இந்த கொதி வந்ததுமே நம்ம வந்து இறக்கிடலாம். இது கொஞ்சம் ஃபுல்லாக கொதிக்கட்டும். இது ஃபுல்லாக ஒரு கொதி வந்தது கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா இல்லைன்னா பாருங்கள், அது எல்லாமே ஒரே சைடில் போய் இருந்துடும். அதனால் கொஞ்சம் ஒரு கொதி வந்ததும் இது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இந்த மாதிரி வந்ததும் கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா கொதி வந்துடுச்சு நம்ம ரசம். நல்லா கொதித்து வந்துட்ட பிறகு நல்லா பாருங்கள், இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்ட பிறகு பார்த்தீங்களா, நம்ம ரசம் வந்து எவ்வளோ நல்லா சூப்பராக வந்துடுச்சு. நல்லா இப்படி கலந்து விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்ம ரசம் வந்துட்டு நல்லா சுட சுட தயாராகிடுச்சு. இது வந்துட்டு நம்மளுக்கு மழை சீசனுக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு சளி பிடிக்காமல் இருக்கும். அதுக்கப்புறம் தொண்டை கட்டிக்காமல் இருக்கும். அதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்துட்டு நெஞ்சு சளி இருந்தால் கூட போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. அதுக்கப்புறம் நம்ம பைமோட்டோட ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் லிங்க் வந்து நான் தரேன். மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.